எப்படியும் மனவனம் வந்து விட்டோம், மகளை படுத்து விட்டோம், ஆரம்பமாக தொடுத்து விட்டோம். இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லவா? ஆமாக்கா. டாடா பாய், போயிட்டு வரேன்பா. அந்த பெண்ணை போய் மடிக்கு கட்டி பிடிச்சிடாவல நான் சொல்லி கூட்டு போனா மடிக்கு பிடிச்சான்னு சொன்னேன். நான் மடக்கு என் தர்மிக்கு நான் கட்டி பிடிக்கிறேன். கட்டி பிடிச்சே உனக்கு தர்மம் இல்ல ஓரமா நீ நடக்கிற எனக்கு என்ன பண்ண சொல்ற? சரி போனது போறது மூஞ்சி போறோம் ஐப்பு உங்களுக்கு மாலை போட்டு வந்த மாதிரியா போனது போறது போட்ட விடு. சரி விடு. அவள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், அவருடைய பேரை கட்டி விளக்கமா சொல்லு. நான் சொல்லணுமா? நீ கேளு. நீ தானே சம்பளம் வாங்குற. சரி நானே கேட்டு சொல்றேன். ஏய் மென்டலாயா இல்ல டைம் இல்ல. ஏய் போடி புள்ளி புள்ளி. டேய் ஏன் தொட்டு பேசுற நீ? எந்த நாட்டை சொன்ன? என்ன கேக்குறீங்க? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் யாருடா? நான் ஆம்பளை. ஆம்பளை அவன் பொட்டை. எனக்கு எப்படி நீங்க பொட்டீங்க? பேட் ரவுடி. நீங்க தூக்கி இந்த ஊர்ல அம்மா நீங்க யாருன்னா புது வீடு காட்டினா டிஸ்ட்ரிக்ட் போகும்போது நீங்க சேர்த்தாவல. நாங்க ரெஜிமெண்டா வேலை ஏத்துட்டு வந்துட்டோம். எங்க இருக்கின்றது? இவனை தூக்கி புது வீட்டு முன்னாடி மேல நிக்க வச்சு ஒரு நீட்டா சவுக்கு ஒன்று மொனில பூரா சீவிட்டு இவன் சொத்துல சொருவி நிப்பாட்டி வச்சிருக்கோம். போங்க போங்க. ஹாய் மேடம். என்னடா சொல்லுடா? கமா ப்ளீஸ் சொல்லுடா. ஏய் வாட் உசுர்ல நே? வாட் இஸ் யுவர் நேம்? யா யூ நேம் ப்ளீஸ். தமிழே தகராறு. ப்ளீஸ் டெல் மீ. அச்சி வாய மூடு. தாலி பிடிச்சவனே. என்னடா? வாயில அச்சின்னு போடுவேன் நான். அச்சின்னு போ. சரி பேர் சொல்லு. கேங்க. இவருடைய பெயரா கேட்கிறீங்க? இவருடைய பெயர் தான் ஐயா நம்பதிங்க. கேட்டுடா 9. அவ சொல்ற நீ அவனு கேட்க மாட்டான். கேட்டு சொல்லுமா என்னங்க அவனுக்கு ஒரு பொட்டி காணோம். நடுங்க மாட்டான். அப்படி விளக்கமா சொல்லு. கொட்டை காணுமா? என்ன கொட்டை? சொல்லுமா பணவட்டியா? ஏங்க நல்ல முடியலையா? செத்து போடு முடியலன்னா எவ்வளவு முடி வச்சுக்கிற? முடியலன்னு சொல்ற. சரி விடு. அறிவு கட்ட மாட்டோம். அறிவு அரமானம் போட்டேன். புத்திய போயும் போட்டேன். மூடு வாய. கேங்க எப்படி பேரா கேக்குறீங்க? நீ தான் வாய மூடுடா. வாய மூட்டா? சரி பேர் சொல்லு. கேங்க ரெண்டு பேர் தான் நந்தினிங்க. ரெண்டு பேரும் நந்தூனி. நந்தினி நந்தூனின்ற. ஏன்னா இங்கிலீஷ்ல அப்படிதான் ஸ்லாங் மாறும். ஸ்லாங் ரொம்ப மாறும்டா. நந்தினி. நந்தினி எந்த நாட்டை சொல்ற? விஜயபுரி நாடுங்க. விஜயபுரி நாடு. ஆமா. நீ நானு சொல்றேன். ஐயோ என் நாடுன்னு சொல்றேன். ஒரு கிரீஸ் அடிக்க கூடாது நீ. இங்க அடிப்பாங்க கிரீஸ். சரி விடு. விஜயபுரி நாடு. நாடு எந்த நாட்டை சேர்ந்தவள்? என்னங்க குடும்பங்க. பாவமாகுதுமா பாக்கிறதுக்கு. உங்களுடைய என்ன பண்ணுகிறாங்களா? என் கூட அண்ணா இருக்காரு. அவர் பேரோ ராஜா. முதல்ல சொல்லக்கூடாதா? ஏண்டா அடி கொடுக்குற மாதிரி இருப்பா, அடி வாங்கி பேர் பண்ணா அடி கொடுக்குற மாதிரி இருப்பா. அழகு அவளுக்கு ஒரு அண்ணங்கிற ஆட்சி கட்சி போடுவான். போயிடலாமா? அவனுக்கு ஓரம் தள்ளுடா. ஏய் ஓய் அவன் ஆம்பளையா வாடா. நம்ம தான் ஆபரேஷன் பண்ணிட்டோம். எங்க பேர் கேட்டா ஓ உன் மூஞ்சி பார்த்தா எனக்கே மூடு வராதுடா. எல்லாமே பறக்கும். அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேர் என்ன? கேட்டு சொல்றேன். பேர் என்ன சொன்னா? எனக்கு தெரியாதா? அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? பேர் என்ன சொன்னா? எனக்கு தெரியும். போடா போடா. பேர் என்ன தெரியும்? என்ன பேரு? தெரியாது போடா. தெரியாது போ. தெரியாது போ. அவ தான் சொல்றா அது மாதிரியா? பொறுக்கி நாயே. பொறுக்கி நாயே. அவ சொல்றா அது மாதிரி. பேர் சொல்லுமா? பொறம்போக்க. வேற பொறம்போக்கா? பொறம்போக்க. வேற தானே என் அள்ளி அடிச்சு போட்டான் நானு. அவன் பேட்டான்னு சொல்றாவோ. அவன் என்னைய அப்படி போடுறானோ உன்னை எங்க போடுவானோ? அதுதான் வந்துக்கிறான் பழகுது. பேர் சொல்றியா? குசுப்பு. ஏங்க இப்படி பெயரா கேக்குறீங்க? என்னங்க இப்படி பெயர்த்தான் எனக்கு ஜோடி கச்சிச்சுடா. இப்படி பெயர்த்தான் பாட்டு மாதிரி
ஏங்க என்னுடைய பெயரா கேக்குறீங்க மோனிட்டாவருக்கும் பேரு என்னுடைய பெயர்தான் என்னுடைய பெயர்தான் உன் பேரே ஆனா அப்ப இன்சில் ஊமா பேர் சொல்லிட்டாவோ என்ன பேரு அவன் பேர் என்ன பேரு என்ன பேரு என்னங்க என்னுடைய பேர் நந்தினிங்க நந்தினி எந்த நாட்டை சேர்ந்தவர் நாடு விஜயபுரி நாடு அப்படியா எந்த இடத்தை சேர்ந்தவர் ஏழ்மையான குடும்பம் நீ இப்போ நான் பார்த்து பண்ணிட்டு வரேன் ஒரு வாரமாடா உனக்கு சாப்பாடா ஐயா வணக்கம் வணக்கம் யார் ஐயா நீங்க நான் யார் தெரியுமா? யார்? நான் மங்களபுரி நாட்டு தளபதியார். என்னுடைய பெயரோ நாகதேவன். சரி, நீங்க வந்த காரணம் இல்லை. உன்னை பார்த்தவுடன் காதல் வந்து விட்டதா? அது கட்ட போடா, காதல் ஒரு கேடா, சூத்த முன்னு போடா. ஐயா, நீங்கள் யார்? இந்நாட்டு தளபதியார். நான் யார்? ஒரு ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்தவள். உனக்கு எனக்கு ஏழு வந்தது எட்ட கூட எட்டாதுங்க. என்ன ஒரே ஒரு வார்த்தை சம்மதம் என்று சொல்லடி. இந்த கோட்டைக்கு அப்படியா? ஏங்க உனக்கு பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களை கட்டி எது முத்து கொடுக்க முடியாது, எது கொடுக்க முடியாது. ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். இப்படித்தான் நினைக்கவே கூடாதுங்க. இங்க இருக்கும் பெண்கள் அனைவரையும் தாயாக சகோதரியாக பார்த்தால் எனக்கு என்று மனைவியாக வருவார். உனக்கு என்று ஒரு பெண் பிறந்திருப்பாள். இருக்க முடியாது. உனக்கு கட்டி முத்து கொடுக்க முடியாது, எது கொடுக்க முடியாது. வந்து இப்ப உனக்கு நல்லது, சமயத்துக்கு நல்லது. எனக்கு மரியாதை வழி விட முடியுமா? விட முடியாது. என்ன கட்டடித்து ஒரே ஒரு முத்தண்டி உடைக்க முடியாது, நீவே முடியாது. வார்த்தை அகரதே கிடையாது. ஒரே ஒரு நந்தினி, உன்னை பார்க்கும் போது என் மனதில் இருக்கின்றது. எப்படி பாலிபத்தை வாசனை புஸ்தகி பண்ண கண்ணுக்குள் மிதந்தது இரண்டு நிலவு காணவில்லை. இப்போது என் மனது சொல்லாத சொல்ல நூறு கதைகள் சொல்ல சூடாக ஆனது நான் உனக்கு முத்தம் கொடுக்க முடியும், கொடுக்கவே முடியாது. எதுவும் பார்க்க தேவையில்லை. முடியாது. என்ன கொடுக்க முடியாது, முடியவே முடியாது. முடியாது.
என்னை வேட்டைக்காட வேண்டாம் ஐயா. என்னை விட்டு விடுங்கள் ஐயா. வேண்டாம் கிடைக்கா ஐயா. பாவி என்று கூவாரே அஸ்தான் என்று சொல்லி கண்ணத்துல ஒரே ஒரு முடியும் ஐயா. எனக்கு ஆண்கள் அறவே பிடிக்கவே பிடிக்காதுங்க. யார் உனக்கா? ஆமா நிச்சயமாக சத்தியமா சத்தியமா கச்சரித்து ஒரே ஒரு முத்தம் குடிக்க முடியாது. உன்னிடத்தில் கேட்பதனை ஒரே ஒரு முத்தம். ஆமா அதை கொடுத்தால் உன்னை காட்டி கொண்டு வேண்டாங்க. இதை விட்டுடுங்க. வேண்டாங்க. எனக்கு நேரம் ஆகுதுங்க. எங்க அப்பா என்ன தேடுவாரு, எங்க அண்ணன் என்ன தேடுவாருங்க. ஆமா வான ஓரம் கட்டு அத்தனை சொல்லி சொல்ல முடியாது. என்ன மன்மது உனக்கு? முடியவே முடியாது. ஆமாங்க. காதல்ல 3 வகை உண்டு. ஒன்று அன்பான காதல். 2 சாகச காதல். 3 ஐயோ அன்பா கூப்பிட்டா வாடிட்டு வரவில்லை. சாகசமா அழைத்து வரவில்லை. உடைய கற்பையே கெடுக்க போய்
நம்ம யாரும் எனக்கே தெரியல. ஏய் ஆடு தட்டமான ஆச்சா தாங்க மாட்டாடே. ஏய், சூத்துல குத்துக்கறியா கிடையாது உனக்கு. யார் எனக்கு நான் பண்றது வா. தளபதியரே, இளவரசே, என்ன இது? ஒரு தன்னகம் பெண்ணிடம் பெறாத முறையில் நடந்து கொள்வது சரிதானா? அவள் யார் என்று தெரியுமா? யார்? அவள் நான் தொட்டு தாலி கட்டிய என்னுடைய மனைவி. என்னது? உன்னுடைய மனைவியா? உன்னுடைய குடும்ப யூஸ்ல நான் தலையிட்டு விட்டு மன்னிச்சிடுங்க. ஐயா போகாத இல்லைங்களா ஐயா? என்னம்மா? அந்த பாவி எனக்கு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஐயா. யாருன்னு தெரியாதா? ஆமா, எனக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவே இல்லை. அப்படியா? தளபதியரே, இளவரசே, யார் என்று தெரியாது என்று உரைக்கின்றால் அவளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று உரைக்கின்றாளே. இளவரசே, என்ன? சத்தியமாக சொல்லுகின்றேன், ஆ. அவள் நான் தொட்டு தாலிகளுடைய மனைவி தான். மக்காலா ஓய். பெண்ணே, என்னம்மா இது? சத்தியம் செய்கின்றார் என்னுடைய மனைவி என்று. ஐயா என்ன? என் கழுத்தில் மாங்கல்யம் எதுவும் கிடையாது பாருங்க ஐயா. உண்மைதான். இது நான் ஒரு பார்க்க வேண்டும்தான். கிடையாது பெண்ணுங்க. அப்படியா? மாத்தி கேளுங்க ஐயா. தளபதியரே, இளவரசே, ஒரு பெண்ணானவள் கட்டிய கணவனை யாரும் மறைக்க மாட்டார்கள். நீ சொல்வது பொய் என்று நினைக்கின்றேன். இளவரசே, என்ன? நான் சொல்வது பொய் இல்லை. எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, தொட்டி தாலியை கட்டிய கணவனை அடிக்கும் போது வீதியிலேயே வந்து நான் தொட்டி தாலி கட்டிய கணவனை தான் எடுத்து வைப்பார். அதுபோல் என்னுடைய மனைவி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னது? அப்படி என்றால் உண்மையாக அவளுடைய மனைவியா? ஆமா. சரி, என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இருந்தால் இருக்க நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் இதை கேட்டு பாருங்க, சத்தியமா சொல்லுவாங்க அவள் தான் தொட்டி தாலி மனைவி. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்களா? நிச்சயமாக யாருன்னா ஒரு ஆள் சொல்லட்டும். ஏய். போய் ரெட்டே ஆகட்டும். நீ கேட்டு பாரு. என்னுடைய பக்கம் தான் ஓட்டே அளவு. அப்படியா? ஆமா. பாருங்க. ஓட்டு இந்த பல்லனுக்கு போட்டுருங்க. ஓட்டு பல்லம் ஓட்டு. அவருடைய மனைவியா? போட்டுருங்க. ஆகட்டும். கேள். அவருடைய மனைவியா? சொல்றேன், ஆமான்னு சொல்றேன். யாருன்னா ஒருத்தரா சொல்றாங்களா? அப்படி என்றால் பொய் உரைக்கின்றார். யார் நானா? நீ. சத்தியமா சொல்றேன், வாயிலிருந்து பொய்யே வரவே வராது. அப்படியா? ஒழுங்கு மரியாதை உரைக்கின்றேன், இறுதியாக உரைக்கின்றேன். இந்த இடத்தை விட்டு புறப்படு. டேய், என்ன? நான் வந்தது தவறு என்று என்னுடைய பாடத்தை பண்ணி போட்டார். யாரு? நீதான்டா. நானா? ஒருபோது முடியாது. நீ யார்? என்னிடத்தில் பரிபவனி, கை கட்டி வாய் பொத்தி என்னிடத்தில் மோதிய பெருமபடி. தளபதியாரி, யாரிடத்தில் பேசுவது என்று யோசனை செய்ய பேச வேண்டும். ஒழுங்கு மரியாதை இந்த இடத்தை விட்டு புறப்படு. என்ன? இப்போ நான் அயலது தாயகத்தில் இருக்கிறேன். ஏதாவது நாட்டு மக்கள் பிரச்சனை என்றால் உடைய தந்தை தான் நாடுவார்கள். அதனால் பிறகு என்னை நாடுவார்கள். பிறகு நீ யார்? சின்ன சிறியவன். குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். நானே. அப்படியா? போக முடியுமா? முடியாதா? போக முடியாது. அப்படியா? ஆமா. நெடுமாலை தொட்டு வேண்டாம். நந்தினி